அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் டிஆர்பிக்கு ரொம்ப சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய பெயரை வந்துட்டு மறுபடியும் பதிவு செஞ்சுக்கிறேன். விஜயகுமார், உடற்கல்வி இயக்குனராக இருக்கிறேன். அரசு மேல்நிலைப்பள்ளி முத்திப்பேட்டை திருவாரூர் மாவட்டத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஃபோன் நம்பர் 9962766590. நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவை பற்றியோ இல்லை இந்த பாட சம்பந்தமான எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எனக்கு தொடர்பு கொண்டு என் வாட்ஸ்அப் அதே சேம் தான் வாட்ஸ்அப் நம்பரும். அதுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். இது மூலம் என்ன பதிவு செஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ஃபிசிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ரொம்ப போராடி படித்து கஷ்டப்பட்டு ரொம்ப ஏழ்மை நிலையிலிருந்து தான் இந்த கோர்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஆனால் அதை வந்து சீனியாரிட்டிலாம் நமக்கு போடுறது கிடையாது. எக்ஸாம் எழுதி தான் உள்ளே வரணுங்கிற கட்டாயத்தில் இப்போ தள்ளப்பட்டிருக்கோம். நிறைய பேர் வறுமையில் இருக்கிறாங்க. குறைந்த சம்பளத்தில் மேரேஜ் பண்ணிக்கிட்டு குடும்பத்தை நடத்த முடியாமல் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கிற இந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு 10,000, 20,000, 30,000 கோச்சிங் ஃபீஸ் வாங்கி கோச்சிங் எடுத்து அவங்கள பாஸ் பண்ண வைக்கணும், கோச்சிங் சென்டர் வா அப்படின்னு கம்பல் பண்ணுறது என்னுடைய டிபார்ட்மெண்ட்டு நண்பர்களை நானே வந்துட்டு நோகடிக்கிறது, கஷ்டப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுக்காக ஒரு புதுவிதமான முயற்சியில், அதாவது நான் இப்போ நேரடி வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன். இந்த நேரடி வகுப்பில் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, கோச்சிங் ஃபீஸ் வேணாம், கொஸ்டின் பேப்பருக்கு நீங்கள் டைப்பிங் சார்ஜ் கொடுத்துருங்க. கோச்சிங் ஃபீஸ் வாங்கலை, கொஸ்டின் பேப்பருக்கு மட்டும்தான் பைசா வாங்குகிறேன். அதுவும் நான் வாங்கலை, வாங்கி அவங்களாவே ப்ரிண்ட் போட்டு கொடுத்துருவாங்க. நோட்ஸுக்கு மட்டும் ப்ரிண்டிங் சார்ஜ் மட்டும் வாங்கியிருக்கேன். இது தமிழ்நாடு உடற்கல்வி ஆசிரியர் மற்றும் இயக்குனர் சங்கத்தின் சார்பாக தான் நடத்துகிறோம். அது தொடர்பாக நடத்தினாலும் இந்த உடற்கல்வித்துறையில் மேலும் நம்மளோட துறை நண்பர்களை நோகடிக்கக்கூடாது, மாணவர்களை நோகடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு புதுவித முயற்சி. ஸோ லாஸ்ட்டு கிளாஸில் நம்ம டைப் ஆஃப் டேட்டா பார்த்தோம். ப்ரைமரி டேட்டா, டைப் ஆஃப் டேட்டாவில் 2 பார்த்தோம். குவாலிட்டேட்டிவ் டேட்டா அண்ட் குவான்டிடேட்டிவ் டேட்டா. அதில் உள்ள வகைகள் பார்த்தோம். அதுக்கு மறுபெயர் என்னென்னு பார்த்தோம். குவான்டிடேட்டிவ் டேட்டாவில் எத்தனை டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். கண்டினியூஸ் டேட்டா, டிஸ்கண்டினியூஸ் டேட்டா இருக்குங்கிறத பார்த்தோம். ப்ரைமரி டேட்டா எங்கே வரும், செகண்டரி டேட்டா எங்கே வரும்னு பார்த்தோம். குரூப்டு டேட்டா எப்படி இருக்கும், அன்குரூப்டு டேட்டா எப்படி இருக்கும்னு பார்த்தோம். முடிஞ்சிச்சா? கிளாஸு முடிஞ்சிச்சு. லாஸ்ட் வீக்கில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க பார்த்தேன். ஒரு 50 பேர் நியர்பை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெவல் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆர் டைப் ஆஃப் மெஷர்மெண்ட். நம்ம அளவிடும் முறையை பொறுத்து டேட்டாவை நம்ம தரம் வகைப்படுத்தலாம். நம்ம எப்படி அளக்குறோமோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு லென்த் அளக்கணும் அப்படின்னா மீட்டரில் தான் அளப்போம். வெயிட் அளக்குறோம் அப்படின்னா கிராமில் தான் அளப்போம். ஒரு கலரை சொல்லணுன்னா பிரைட்டு, சாக்லேட் ப்ரௌனு, ஒயிட்டு, டார்க் ப்ரௌனு, டார்க் கலர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி அதை எப்படி அளக்கணுமோ அதை அப்படி அளக்கிறோம் இல்லையா? அப்போ அதை தனியாக வகைப்படுத்துகிறோம் இல்லையா? அதுக்கு பேர் தான் லெவல் ஆஃப் மெஷர்மெண்ட், டைப் ஆஃப் மெஷர்மெண்ட் அப்படின்னு பேர். இப்போது நீளம்னா மீட்டரில் வரும், வெயிட்னா கிலோகிராமில் வரும், தண்ணினா லிட்டரில் வரும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ ஒன்றுக்கும் ஒரு மெஷர்மெண்ட் சொல்லி தான் அளக்குறோம். அதுதான் வகைப்படுத்தல், அதுதான் டைப். அது மாதிரி டேட்டாவை இந்தந்த ஸ்கேலுக்கு கீழே தான் அளக்க முடியும், இப்படி தான் அளக்க முடியும் அப்படின்னு நம்ம வகைப்படுத்துகிறோம் இல்லையா? அதுக்கு பேர் தான் டைப் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆர் லெவல் ஆஃப் மெஷர்மெண்ட் அப்படின்னு பேர். இதில் 4 வகைப்படுத்தலாம். ஒன்று நாமினல் டேட்டா, ஆர்டினல் டேட்டா, இன்டர்வல் டேட்டா அண்ட் ரேஷியோ டேட்டா. 4 வகைப்படுத்தலாம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா நாமினல் டேட்டா. நாமினல் டேட்டாவை இன்னொரு நேம் சொல்லலாம், கேட்டகாரிக்கல் டேட்டா அப்படின்னு நம்ம சொல்லலாம். நாமினல் டேட்டாவை நம்ம என்ன சொல்லலாம், கேட்டகாரிக்கல் டேட்டான்னு சொல்லலாம். இல்லைன்னா அது என்ன சொல்லலாம்னா நான் பேராமெட்ரிக். நான் பேராமெட்ரிக் நம்ம சொல்ல வேண்டாம், அடுத்து நான் பேராமெட்ரிக் பற்றி பேசுவோம்.
குவாலிட்டேட்டிவ் டேட்டான்னு சொல்லலாம். நாமினல் டேட்டாவை கேட்டகாரிக்கல் டேட்டான்னு சொல்லலாம், குவாலிட்டேட்டிவ் டேட்டான்னு சொல்லலாம். இதை வந்துட்டு வீக்கஸ்ட் டேட்டான்னு நம்ம சொல்கிறோம். டேட்டா இஸ் கிளாசிஃபைட் இன்டு கேட்டகரி. என்ன பண்ணுறோன்னா, ஒரு டேட்டாவை கிளாஸிஃபை பண்ணுறோம். என்ன அது? ஒரு கேட்டகரி வச்சு அதில் கிளாஸிஃபை பண்ணுறோம். எக்ஸாம்பிள் ஸ்கின் கலர், ஐ கலர், ஹேர் கலர், மேரிட்டல் ஸ்டேட்டஸ்ஸு, ரிலீஜியஸு, இது மாதிரி விஷயங்களை வச்சு கேட்டகரைஸ் பண்ணுறோம். அதுக்கு நம்ம நியூமரிக்கல் வேல்யூ கொடுக்க போகிறது கிடையாது. அது பார்த்திங்கன்னா கேட்டகாரிக்கல் டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். அதை சம் பர்டிகுலர் ஆர்டரை வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணுறது கிடையாது. ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறது கிடையாது. பண்புகளை வச்சு வகைப்படுத்துகிறோம், அவ்வளோதான். ஆர்டரில் ஃபஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர் அப்படின்னு வகைப்படுத்துறது கிடையாது. பண்புகளை வச்சு வகைப்படுத்துகிறோம், அதுதான். அதான் மேரிட்டல் ஸ்டேட்டஸ், ஸ்கின் கலரு, ஹேர் கலரு, குட்டை, நெட்டை, இது மாதிரி விஷயங்களை வச்சு நம்ம வகைப்படுத்துகிறோம். அதுக்கு பேர் தான் கேட்டகாரிக்கல் டேட்டா ஆர் நாமினல் டேட்டா. இட் இஸ் எ வீக்கஸ்ட் டேட்டா. இதுக்கு என்ன டைப் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, நான் பேராமெட்ரிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நான் பேராமெட்ரிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் என்ன அப்படின்னா, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட பண்புகள், அதை எந்த மாதிரி நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நான் பேராமெட்ரிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அந்த பேராமெட்ரிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா அதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா அந்த நான் பேராமெட்ரிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணோன்னா அந்த ரிசல்ட்டை நம்ம ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. ஜென்ரலைசேஷன் அப்படின்னாக்கா நம்ம கண்டுபிடிச்ச ரிசல்ட்டை உலகமயமாக்குதல் அல்லது எல்லாருக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம அதை ஒருதலை பட்சமாக அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணியிருப்போம். அதில் ஒரு 4 இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று, நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் டெக்னிக். இந்த சாம்பிளை செலக்ட் பண்ணுறோம் இல்லையா, நம்ம ஸ்டூடெண்ட், நம்ம ரிசர்ச் ஒன்று பண்ணுறோம், அதுக்கு ஒரு சாம்பிள் நம்ம செலக்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த சாம்பிள் சப்ஜெக்ட்டு, சாம்பிள்னா என்னென்னா சப்செட் ஆஃப் த பாப்புலேஷன் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த பாப்புலேஷன். டோட்டல் பாப்புலேஷனுக்கும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தர், அது மாதிரி. இப்போ டோட்டல் கிளாஸுக்கு ஒருத்தர், அது மாதிரி. அதான் சாம்பிள். அதை சப்ஜெக்ட்னு கூட நம்ம சொல்லுவோம். அவங்க என்ன, அந்த சப்ஜெக்டை நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது, சாம்பிளிங் டெக்னிக். அதில் ப்ராபபிலிட்டி, நான் ப்ராபபிலிட்டி டெக்னிக்னு ஒன்று இருக்குது. அது விஷயம் அடுத்து நம்ம படிப்போம். அதில் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் டெக்னிக்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ரிசர்ச்சருக்கு கன்வீனியண்ட்டாக டேட்டா ஒரு சாம்பிளை எடுத்து வச்சுக்கிட்டு டெஸ்ட் பண்ணுவார். அது மாதிரி பண்ணியிருந்தால் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் டேட்டா ஃபால் பண்ணோன்னா, ஒரு அரேஞ்ச் பண்ணோன்னா அந்த டேட்டா நார்மல் கருவுக்குள்ளே வராது. பெல் ஷேப்டு கருன்னு சொல்லுவாங்க, காசியன் கருன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம அடுத்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவோம். அதுக்குள்ளே வராது. டிஸ்ட்ரிபியூஷன் ஃப்ரீ இருக்கும். அப்படி இருந்தால் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃப்ரீனா டேட்டா வந்து பரவி கிடக்கும் அங்கங்கே, ஒரு ஆர்டரில் இல்லாமல் அது இஷ்டம் போல் இஷ்டம் போல் பரவி கிடக்கும். அப்படிங்கிற டிஸ்ட்ரிபியூஷன் ஃப்ரீன்னு சொல்கிறோம். நாமினல் டேட்டா, ஆர்டினல் டேட்டா, அதுதான் நான் பேராமெட்ரிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நாமினல்னா இட் மே பி குவாலிட்டேட்டிவ் டேட்டா. குவாலிட்டேட்டிவ் டேட்டா இட்ஸ் நாட் ஆத்தென்டிக், நாட் கான்ஸ்டன்ட் டேட்டா. ஏன்னா வீக்கஸ்ட் டேட்டான்னு சொல்லிட்டேன். ஸோ அதுக்கு நான் பேராமெட்ரிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். நான் பேராமெட்ரிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பர்டிகுலர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மோடு, தட் மீன் ஃப்ரீக்வன்சி, ரிப்பீட்டட் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது நாமினல் ஸ்கேல். ஆர்டினல் டேட்டா அல்லது ஆர்டினல் ஸ்கேல். நாமினல் டேட்டா அல்லது நாமினல் ஸ்கேல் ரெண்டும் ஒன்று தான். ஓகேங்களா? நாமினல் ஸ்கேல்னு சொன்னாலும் அதான், நாமினல் டேட்டாவும் ஒன்று. நாமினல் டேட்டா பற்றி ஃபுல்லாகவே இப்போ நம்ம பார்த்துட்டோம். இப்போ பார்க்க போகிறது ஆர்டினல் ஸ்கேல் ஆர் ஆர்டினல் டேட்டா. இது ரேங்க்டு டேட்டா அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ரேங்க் ஆர்டர் டேட்டான்னு சொல்லுவோம், ரேங்க் ஆர்டர் டேட்டான்னு சொல்லுவோம், பொசிஷனல் டேட்டான்னு சொல்லுவோம். 3 பேர் இதுக்கு சொல்லுவோம். ரேங்க்டு டேட்டா, ரேங்க் ஆர்டர் டேட்டா, பொசிஷனல் டேட்டான்னு சொல்லுவோம். இது ரேங்க்டு ஃபார்மில் இருக்கும். இது அரேஞ்சிங் இன் சம் ஆர்டர். அதாவது ஒரு கிளாஸில்
ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறான், அவனுக்கு என்ன சொல்கிறோம்? முதல் மாணவர், 2ஆம் மாணவர், 3ஆம் மாணவர், 4ஆம் மாணவர் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க்னு தரம் பிரிக்கிறோம் இல்லையா? அது அப்போ ஆர்டர் படுத்துகிறாங்க. இதுவும் இட் இஸ் ஏ குவாலிட்டேட்டிவ் டேட்டா. ஆனால் நம்பர் கொடுக்கறது கிடையாது. முதல் மாணவர், 2ஆம் மாணவர், 3ஆம் மாணவர், 4ஆம் மாணவர் அப்படின்னு தரம் தான் பிரிக்கிறோம். ஓகேங்களா? ஆனால் ஒரு மாணவருக்கும் இன்னொரு மாணவருக்கும் உள்ள மார்க் அரேஞ்ச்மெண்ட் இருக்குல்லையே, அந்த அரேஞ்சிங் ஆர்டர் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா கிடையாது. இப்போ ஃபஸ்ட் ரேங்க்குக்கு வாங்கின மாணவனுக்கும் 2ஆம் தரம் வாங்கின மாணவருக்கும் ஒரு கேப் இருக்கும். ஒரு 20 மார்க்கு டிஸ்டன்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 3ஆவது மாணவருக்கும் 2ஆவது மாணவருக்கும் 3ஆவது மாணவருக்கும் 20 மார்க்கும் டிஃப்ரெண்ட் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. மேபி 10 மார்க் டிஃப்ரெண்ட் இருக்கலாம், மேபி 1 மார்க் கூட டிஃப்ரெண்ட் இருக்கலாம். அப்போ இன்பிட்டு அந்த தரம் ஆர்டர் பண்ணும்பொழுது அந்த ஆர்டர் பண்ண ஒரு நம்பருக்கும் கேப் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் ஹாவ் சம் ஆர்டர், ஒரு ஆர்டரில் இருக்கும். அதுதான். அப்போ இன்டர்வல் டேட்டாங்கிறது இன்டர்வல் டேட்டா அப்படின்னா என்னென்னா லிக்கட் ஸ்கேல் மெஷர்மெண்ட் நம்ம சொல்லலாம். ஆட்டிடியூடை மெஷர் பண்ணுற ஒரு லிக்கட் ஸ்கேல் என்னன்னு சொல்லலாம்? ஹாப்பி, சேடு அப்படின்னு சொல்லுவோம். 2 விஷயத்தை பற்றி பேசணும் ஒரு நாளைக்கு. காலையில் டென்ஷன், 3 விஷயத்தை பற்றி பேசுவோம். காலையில் நான் ரொம்ப ஹாப்பியாக கிளம்புறேன், அந்த ஹாப்பி அப்படியே நீடிச்சிட்டு இருக்கும். ஆஃபீஸ் கிளம்புவேன், லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லி டென்ஷன் ஆகும். நான் ஆஃபீஸ்க்குள்ளே வந்துடுறேன். வரும்பொழுது என்னோடய பாஸோ இல்லைன்னா ஹெச்எம்மோ யாரும் பார்க்கல. சரி ஜாலியாக உடனே அப்பாடி பார்க்கலப்பா, யாரும் என்னை பார்த்து நோட் பண்ணி திட்டலை அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக உள்ளே என்ட்ராயிடுறேன். மறுபடியும் போகிறேன், கொஞ்சம் நேரம் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறேன். மறுபடியும் ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போது இவ்வளோ நேரம் தான் சந்தோஷமாக இருந்தேன், இவ்வளோ நேரம் டென்ஷனாக இருந்தேன், மறுபடியும் இவ்வளோ நேரம் தான் சந்தோஷமாக இருப்பேன், மறுபடியும் இவ்வளோ நேரம் டென்ஷன் வரும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, சொல்லவும் முடியாது. இந்த கேப் வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். சந்தோஷத்துக்கும் டென்ஷனுக்கும் கவலைகளுக்கும் இன்பிட்வீன் ஆர்டர் வந்துட்டு கேப் வந்துட்டு ஒரே அளவில் தான் இருக்கும். 5 மணி நேரம் மனிதர்னா சந்தோஷமாக இருப்பாங்க, 5 மணி நேரம் அழுவாங்க, 5 மணி நேரம் டென்ஷனாக இருப்பாங்க, அப்படின்லாம் இருப்பாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது இல்லையா? அப்போ அந்த கேப் வந்துட்டு அன்ஈக்குவலாக இருக்கும். அதுதான் லிக்கட் ஸ்கேல் அசஸ்மெண்ட் ஃபார் ஆட்டிடியூடு. ஓகேங்களா? இப்போ இது ரேங்க் ஆர்டர், இதுக்கு என்ன காரிலேஷன் யூஸ் பண்ணுவாங்க? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நான் பேராமெட்ரிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு என்ன டைப் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க பர்டிகுலராக அப்படின்னா ரேங்க் ஆர்டர் காரிலேஷனும் மீடியன் மோடு ரெண்டு மெத்தட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் எ பியூர்லி குவாலிட்டேட்டிவ் டேட்டா. ஓகே, புரிஞ்சிச்சா? அடுத்தது தேர்டு ஒன்று இன்டர்வல் டேட்டா. இன்டர்வல் டேட்டாவை நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு டேட்டாவுக்கும் இன்னொரு டேட்டாவுக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கும், பிட்வீன் ஈக்குவல் வேல்யூஸ் இருக்கும். அது பேர் தான் இன்டர்வல் டேட்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்டர்வல் டேட்டாவில் there is no natural zero. ஜீரோவோட நேச்சுரல் வேல்யூ என்ன? ஒன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆனால் இன்டர்வல் டேட்டாவில் ஜீரோ ஹாவ் சம் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இதை என்ன சொல்லலாம்? ஆர்பிட்ரரி ஜீரோ அப்படின்னு சொல்கிறோம். இப்படி ஜீரோவுக்கு ஏதாவது வேல்யூ இருக்குதுன்னு நம்ம சொன்னோன்னா அதுக்கு பெயர் ஆர்பிட்ரரி ஜீரோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஜீரோ ஹாவ் சம் வேல்யூ. இப்போ டெம்பரேச்சர் எடுத்துருக்கலாம். எக்ஸாம்பிள் 0 டிகிரி செல்சியஸில் தண்ணீர் உறையும், -1 டிகிரி செல்சியஸில் இன்னும் சில்லுன்னு இருக்கும், -2ல் இன்னும் சில்லுன்னு இருக்கும். அப்படி அந்த 1க்கும் 2க்கும் இடையில் எவ்வளோ சில்லுன்னு இருக்கு மாறுதோ அதே மாற்றம் தான் 3க்கும் 4க்கும் இடையில் உள்ள மாற்றம் ஏற்படும். ஓகேங்களா? அப்போ 1க்கும் 2க்கும் என்ன ஈக்குவல் இருக்கோ அதே மாதிரி தான் 2க்கும் 3க்கும் உள்ள இன்டர்வல் பார்த்திங்கன்னா அதே அளவு தான், சம அளவில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 25 டிகிரி செல்சியஸில் தண்ணீர் மெல்ட் ஆகும், பனிக்கட்டி மெல்ட் ஆகும் அப்படின்னு சொன்னோன்னா 26 டிகிரி செல்சியஸில் 5 எவ்வளோ ஆகுமோ 24க்கும் 25க்கும் எந்த அளவுக்கு தண்ணீர் கரையிறோம் அதே அளவு தான்
ஐஸ் கட்டி உருகுதோ அதே அளவு தான் 25லேருந்து 26க்குள்ளே மெல்ட் ஆகும். அப்போ 26, 27 25க்கும் 26க்கும் எவ்வளோ கேப் வேல்யூ இருந்துச்சோ அதே அளவு தான் 26, 27க்கு உள்ள ஒரு கேப் அளவுக்கு தான் அந்த மெல்ட் ஆகும். ஸோ அப்போது ஒரு ஸ்பேஸுக்கும் ஈக்குவலான வேல்யூ இருக்கும். 0 ஹேஸ் சம் வேல்யூ. அப்போ ஐஸ் கட்டி உறையுது அப்படின்னாக்கா அந்த 0 பாயிண்டில் ஹேவ் சம் வேல்யூ, ஏதோ வேல்யூ இருக்குது, அதனால தான் அது உறையுது அந்த இடத்துல சொல்கிறோம் இல்லையா. அப்போ 0 ஹேவ் சம் வேல்யூ. அப்போ அந்த இடத்துல டெம்பரேச்சர் எதுவும் இருக்குது, அதனால் -1 இன்னும் இருக்க குறுகல போகுது, +1க்கு வரும்போது மெல்ட் ஆகிட்டு வருது. அப்போ 0 ஹேவ் சம் வேல்யூ. அந்த 0 ஹேஸ் சம் வேல்யூவை தான் நம்ம ஆர்பிட்டரி 0 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு நம்ம பேராமெட்ரிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை யூஸ் பண்ணுறோம். பேராமெட்ரிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா 4 பாயிண்ட் தான் மறுபடியும் வர்றோம். ஃபஸ்ட்டு ஒன்று சாம்பிளிங் டெக்னிக். சப்ஜெக்ட் சாம்பிள் செலக்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த சாம்பிளிங் டெக்னிக்கில் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரிசர்ச்சில் சாம்பிளை செலக்ட் பண்ணும்பொழுது ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் டெக்னிக் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி பாப்புலேஷன் ஹாவ் அ ஈக்குவல் சான்ஸ் டு செலக்ட். ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா 1000 பேரும் அந்த செலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்போ அந்த 1000 பேரில் யார் வேணாலும் செலக்ட் ஆகலாம் அப்படிங்கிற ஈக்குவல் சான்ஸு இதில் இருக்கும், ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் டெக்னிக்கில் இருக்கும். அதுதான் உண்மையான கரெக்டான வேலிடான சாம்பிளிங் டெக்னிக். ஸோ அதில் நிறைய இருக்குது. இடத்த பொறுத்து, சாம்பிளோட எண்ணிக்கையை பொறுத்து நிறைய விதம், அதில் ஒரு 5-6 டெக்னிக்ஸ் இருக்குது. அதை நம்ம அப்புறம் படிப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. பேராமெட்ரிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுவோம்னா, ரெண்டாவது இந்த டேட்டா மஸ்ட் பி இன்டர்வல் ஆர் ரேஷியோ டேட்டாவாக இருக்கணும். தேர்டு பாயிண்ட்டு பெல் ஷேப்டு கர்வ். டேட்டாவை டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் பெல் ஷேப்டு கர்வ் வரணும். 4வது பாயிண்ட்டு ஜென்ரலைஸ் பண்ண முடியும். இதை நம்ம ஜென்ரலைஸ் பண்ணலாம். சரிங்களா? இந்த 4 கண்டிஷனுக்குள்ளே வந்துச்சுன்னா அது ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் டெக்னிக் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு டேட்டா. ஸோ ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். இது வந்துட்டு இன்டர்வல் டேட்டாவில் போத்து குவான்டிடேட்டிவ் டேட்டா தான் இது. ஸ்கோர்ஸ் வில் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், 2 சைடுமே இருக்கும். பாசிட்டிவ் சைடு இருக்கும், போத் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சைட்ஸ் இருக்கும். இட் இஸ் ஏ குவான்டிடேட்டிவ் டேட்டா, பியூர்லி குவான்டிடேட்டிவ் டேட்டா, நியூமரிக்கல் வேல்யூ உள்ள டேட்டா. அடுத்து 4th ஒன் ரேஷியோ டேட்டா. ரேஷியோ டேட்டா இது வந்துட்டு ரேஷியோ டேட்டா அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம ஃபிசிக்கல் எஜுகேஷனில் யூஸ் பண்ணுற டேட்டா. இந்த டேட்டாவில் வந்துட்டு நம்ம அப்சல்யூட் 0, நேச்சுரல் 0 இருக்கும். 0 ஹேஸ் நோ வேல்யூ. 0க்கு நம்ம எப்படி நேச்சுரலாக இப்போ என்ன வேல்யூ இருக்கோ அதுதான். இல்லை 0னா நோ வேல்யூ இருக்குல்ல, அதுதான். இங்கே வந்துட்டு பாசிட்டிவ் சைடு மட்டும்தான் ஸ்கோர் இருக்கும், நெகட்டிவ் சைடு ஸ்கோர் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்டை அளக்குறோம், வெயிட் அளக்குறோம், லிட்டரில் தண்ணி அளக்குறோம், இதெல்லாம் பாசிட்டிவ் ஸ்கோர்ஸாக இருக்கும். 0லேருந்து ஆரம்பித்து பாசிட்டிவ் சைடு தான் ஸ்கோர் இருக்கும். அப்சல்யூட் 0 இருக்கும். ஓகேங்களா? ஸ்டார்ட் ஃப்ரம் த 0ல் தான் இருக்கும். மோஸ்ட்லி ஃபிசிக்கல் எஜுகேஷன் யூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் எ வெரி ஸ்ட்ராங்கஸ்ட் டேட்டா, ஹைலி ஸ்ட்ராங்கஸ்ட் டேட்டா, ரேஷியோ டேட்டா. ஓகேங்களா? இட் இஸ் எ குவான்டிடேட்டிவ் டேட்டா. இது பேராமெட்ரிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், பேராமெட்ரிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுதான் ஆக்சுவலி லெவல் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆர் டைப் ஆஃப் மெஷர்மெண்ட். இதில் ஏதாவது ஒரு உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். எந்த நம்பருக்கு அப்படின்னா 99, திரும்ப சொல்கிறேன், 9962766590. திரும்ப சொல்கிறேன், 99 62 766 766 590. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லை கால் பண்ணலாம். கால் பண்ணி கேட்கலாம், டவுட்டு இதுதான் டவுட்டு சார் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கலாம். இது பெரிய செமினார் கிளாஸ் மாதிரியோ இல்லை பெரிய ரிசர்ச்சுங்கிறது பெரிய பூதம்லாம் கிடையாது. அறிஞ்சு புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோன்னா, மீனிங் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோன்னா, கொஸ்டின் பேப்பரில் இப்படி தான் டைரெக்டாக கேட்குவாங்களா அப்படின்னா
50%லேருந்து 50% ஆஃப் கொஸ்டின் வந்து சப்ஜெக்டிவ் டைப்பு கேட்பாங்க. சப்ஜெக்டிவ்னா இந்த சப்ஜெக்டை படித்த எல்லாராலையும் ஏபிள் டு அட்டன் ஆர் கிவ் த ஆன்சர். 50 கொஸ்டினில் 40 கொஸ்டின் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஆப்ஜெக்டிவ் டைப்பில் கேட்பாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு 40 டைப்ஸ் இருக்கும். டெஸ்ட்லேருந்து டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. இன்னும் அப்ளைடு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு 30 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த அப்ளைடு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸுக்கும் இது ஃபண்டமெண்டலாக யூஸ் ஆகும். நான் இப்போ சொல்லித்தரதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பேசிக்காக அமையும். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா அப்புறம் நம்ம அந்த கொஸ்டினை படித்து கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அப்போ இந்த ஃபண்டமெண்டலை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா தான் கொஸ்டினை வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்போ தான் அந்த ஆன்சரை எலிமினேட் பண்ண கற்றுக்க முடியும். ஆன்சரில் கண்டிப்பாக தவறான ஆன்சர் 2 கண்டிப்பாக அன்ரிலேட்டட் இருக்கும், 2 தான் க்ளோஸ் ரிலேட்டட் இருக்கும். அப்போ இதுக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த ஃபண்டமெண்டலை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்லா படிச்சுட்டு நல்லா தெளிவாக போனோமா அந்த கொஸ்டின் நல்லா ரீட் அவுட் பண்ணி கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னா இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? நன்றி. மீண்டும் ஈவினிங் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஒரு நாளைக்கு 2 வீடியோ என்ற முறையில் தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன். நேற்று ஒரு சின்ன வேலைனால பண்ண முடியல. இன்றைக்கி மறுபடியும் ஒரு 3 மணிக்கு மறுபடியும் நான் வந்துட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா இதுக்கு நீங்கள் டவுட் கேட்குறதுக்கு பைசாலாம் எனக்கு கொடுக்கணும் அவசியம்லாம் கிடையாது. யூ ஹாவ் டு ஃபீல் ஃப்ரீ. யூ கேன் ஆஸ்க் த கொஸ்டின். ஐ கேன் கிவ் த எக்ஸ்பிளைன். நான் தான் சரியாக சொல்லுவேன், நான் தான் சரியாக உங்களுக்கு டீச் பண்ணுவேன் அப்படிலாம் கிடையாது. நான் உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி ட்ரை டு டீச் யூ, அவ்வளோதான் என்னோடய வேலை. ஓகேங்களா? நன்றி.